வெல்கம் டு லைவ் பிளான்ஸ் வேர்ல்ட். எப்போவுமே செடிகளை பற்றி சொல்லிட்டு இருக்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உரத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. என்ன உரம்னு கேட்குறீங்களா? டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட். இந்த டை அமோனியம் பாஸ்பேட்டை செடிகளுக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமா அதை நான் சொல்ல போகிறது இல்லைங்க, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இதை செடிகளுக்கு பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க செடிகளுக்கு இதை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. செடிகள் வேகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட், இது உதவி செய்யுது. இதில் இருக்கிற இந்த அமோனியா, அதில் இருக்கிற சப் காம்போனன்ட்ஸான நைட்ரஜன் எல்லாமே பிரிஞ்சு செடிகள் வேகமாக வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. நமக்கு ஈல்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஈல்டும் கிடைக்குங்க. அதான் அதிகமான ஈல்டு கிடைக்குது, எதுக்கு இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? இதை பயன்படுத்தினா என்ன ஆகும்னா, செடி வேகமாக முதிர்ச்சி அடையும். முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா அதிகப்படியான ஈல்டை ஒரே நேரத்தில் செடி கொடுத்துட்டு சீக்கிரமாகவே செடி மடிஞ்சு போயிடும். செடி தானேங்க போகுது, நாங்கள் எடுத்து போட்டுட்டு வேறு செடி வச்சுக்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, செடியோடு சேர்த்து நம்ம செடிக்கு நல்லது செய்யக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே மடிஞ்சு போயிடுது. அப்படி இதெல்லாம் இல்லாததுனால நம்மளோட மண் மலட்டுத்தன்மை அடையுது. மலட்டுத்தன்மை அடைகிறதுனால நம்மளோட மண்புழுவும் மடிஞ்சு போகுதுங்க. மண்புழு மடிஞ்சு போனால் செடி மண் அதிகமான கெட்டித்தன்மை அடையுது. மண் கெட்டித்தன்மை அடைகிறதுனால நம்ம எளிதில் செடிகளோட வேறு இறங்கிறது இல்லைங்க. இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறீங்களே, அப்போ செடிகளுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஃபர்டிலைசர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் நிறைய ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட், அதுக்கப்புறம் கவுடங் மேன்யூர், அதாவது தொழு உரம், அதுக்கப்புறம் ஆட்டு எரு உரம். இது இல்லாமல் இன்னமும் நிறைய ஃபர்டிலைசர் இருக்குங்க. ராக் பாஸ்பேட், போன் மீல் பவுடர், ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மீன் அமிலம். இது மட்டும் இல்லைங்க, இன்னமும் நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம எண்ணெய் ஆட்டிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி போடுற பின்னாக்கு கூட செடிகளுக்கு நல்ல உரம் தான். அதுவும் இந்த கடலை புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கும் அதிகமாகவே நமக்கு அட்வான்டேஜஸ் உள்ளது. இவ்வளோ இருக்கும்போது நம்ம எதுக்கு டிஏபி போடணும்னு சொல்லிட்டு இப்போ யோசிங்க. இப்போ சொல்லுங்கள், டிஏபியை பயன்படுத்தலாமா வேண்டாமா சொல்லிட்டு.